ஆதியாகமம் 24வது அதிகாரம். மைக் சவுண்ட்ல சவுண்ட் ரெக்கார்ட் ஆகும். அதான் ஆதியாகமம் 24வது அதிகாரம். ஆதியாகமம் 24. இந்த ஆஃப் பண்ணிட்டு சவுண்ட் கொஞ்சம் பண்ணிக்கலாமா? ரெக்கார்டிங் வந்து வாய்ஸ் கிளியரா இருக்கு. ஃபேன் ஆஃப் பண்ணாலும் நீங்க அமைதியா இருக்கணும். ஓகே சார், கொஞ்சம் நான் ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வந்து ஆண்டுடைய வார்த்தையை நம்ம வந்து பார்க்கலாம். இன்னைக்கு வந்து எந்த கூட்டமா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலயுமே நமக்கு வேண்டிய ஆலோசனையை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுதான் வந்து நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். எந்த விஷயத்திலும் ஆண்டவர் வந்து என்ன கொடுக்கிறாரு? ஆலோசனை கொடுக்கிறார். எனக்கு வந்து இன்னைக்கெல்லாம் ஆலோசனை கொடுக்கறதுக்கு சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் அப்பயே நல்ல ஒரு ஆலோசனை கிடைச்சிருந்துச்சுன்னா இன்னைக்கு நான் இப்படியெல்லாம் வந்து என்ன செய்ய மாட்டேன். அப்ப ஆலோசனை ரொம்ப ரொம்ப. சங்கீதம் 139 தாவீது சொல்றாரு, கடற்கரை மணலை போல உங்கள்ட்ட ஆசீர்வாதம் கொட்டி கிடக்குது. அதை பாக்குறதுக்கு ஒரு வெளிப்பாட்டு கண்கள் என்ன வேணும். ஆளுநரிடத்துல இருக்கிற ஆலோசனைய ஆண்டவரோட நடக்கிற மனுஷன் அவரை சரியா பார்த்தப்ப ஒரு பெரிய காரியத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. என்னன்னா, ஆண்டவரே கடற்கரை மணலை போல உம்மிடத்துல திரளான ஆலோசனைகள் என்ன பண்ணிருக்கிறீங்க. அப்ப அத்தனை ஆலோசனை யாருக்குதான்? ஆனா ஒன்னா கூட நம்ம அவர்கிட்ட என்ன பண்றது இல்ல. அப்ப அதனாலதான் ஒருத்தனை கூட நான் பாக்குறேன், ஆண்டவரை தேடுகிறவன் உண்டோ, என்ன உண்மையா தேடுறவன் இருக்கானா அப்படின்னு பாக்குறேன். இத்தனை ஆலோசனைய வந்து வச்சுக்கிட்டு நான் யாராவது ஒருத்தராவது அவங்க காரியத்துல என்னுடைய உதவியை தேடி வருவாங்களான்னு பாக்குறேன். ஆனா யாருமே என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க. இது ஒரு பெரிய ஏமாற்றம் தானே. நீங்க யோசித்து பாருங்க. சோறு ஆக்கிட்டு அப்படியே நான் கொட்ட வேண்டியதா கிடக்குது. ஆக்கி அப்படியே கொட்டுறானே, அப்படியே கொட்டுறானே சொல்லி பாத்துருக்கீங்களா? ஆக்கி என்ன செய்யறேன். அப்ப எவ்வளவு அந்த சாப்பாட்டுக்காக அதுக்கு கல்லு பொறுக்கி அதை கலனி பிடிச்சு கழுவி குக்கர் வச்சு அதுக்காகப்பட்ட பிரயாசம் யோசித்து பாருங்க. இப்படியே ஆக்கி நான் கொட்டுறேன் போது அந்த வேதனை அவங்களுக்கு தான் தெரியும். அப்ப எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, ஒவ்வொரு காரியத்திலயுமே அது வந்து நமக்கு வேண்டிய ஆலோசனைய ஆண்டவர் வேத புஸ்தகத்துல ஏராளமா வச்சிருக்கிறார். ஒன்னு ரெண்டு கிடையாது. எப்படி இருக்கு? ஏராளமான ஆமா. அது சங்கீதம் 40 சொல்றாரு, எனக்கு செஞ்ச நன்மையெல்லாம் நான் சொல்லணும்னு ஆண்டவரே எண்ணிக்கைக்கு மேலானவைகள். அப்பா அப்படின்னா அப்படி வந்து ஆண்டவர் வந்து நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்கிற தேவனா இருக்கிறார். ஆனா ஒண்ணு என்னன்னா, நமக்கு வந்து நம்ம காரியத்துல கவனிங்க, நம்ம ஒரு பார்க்க போற நேரம் ஒரு 20 நிமிஷம் தான். உங்க கவனம் கொஞ்சம் செதறிச்சு அப்படின்னா பிரயோஜனமே இல்லாம போயிடும். சினிமா ஓடும்போது அங்கிட்டு இங்கிட்டு யாராவது பாப்பாங்களா? சீரியல் போகும்போது பேசாம கம்முன்னு வாய் மூடுங்க, முதல்ல இல்லாட்டி முதல்ல எழுந்து ஓடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஒண்ணுமில்லாத சீரியலுக்கே நம்ம அவ்வளவு கவனம் இல்லையா? இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை. அதனால கவனமா நீங்க கேளுங்க. இன்னைக்கு வந்து அவங்க ஜோதி அம்மா அவங்களுடைய நினைவு நாள். அவங்க வந்து இன்னைக்கு தன்னுடைய ஓட்டத்தை என்ன செஞ்சுட்டாங்க? ஓடி முடிச்சுட்டாங்க. பிரசங்கில பொதுவா என்ன சொல்லுதுன்னா, மரித்தவர்கள் நிமித்தம் நம்ம செய்யற எதுவுமே மரித்தவங்களுக்கு தெரியவே தெரியாது. இத்தனை பேர் அழுகுறாங்களே, ரேடியோ சுட்டு முழங்குது, எந்திரிச்சாரு, ஏப்பா கொஞ்சம் சவுண்ட் கம்மியா வைக்கலாம்ப்பா, கொஞ்சம் கம்மியா வைங்களேன் அப்படின்னு சொல்லி செத்தவர் சொல்றாரா? இடியே விழுந்தாலும் அவருக்கு அது ஜீவன் இல்ல இல்லையா? யோசித்து பாருங்க, பாக்கலாம். இப்ப நான் இதை சொல்ல வந்தேன். இப்ப மரித்தவர்கள் நிமித்தம் என்ன செஞ்சாலுமே மரித்தவர்களுக்கு தெரியாது. அப்ப வந்து எல்லாத்துலயும் ஒரு கண்ணோட்டம் வந்து நமக்கு தேவை. ஆண்டவரை பின்பற்றி போகிற நமக்கு வந்து எல்லாத்தை பற்றின ஒரு அறிவு என்ன செய்யணும். MBBS படிக்கிறாங்க டாக்டர் அப்படின்னா அவங்க பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் நம்ம டைரக்டா யாருமே MD போறது இல்ல. ஃபர்ஸ்ட் யார்கிட்ட போறோம்? ஒரு MBBS. அவங்க பாருங்க வந்து அவங்க ஓரளவுக்கு பாப்போம், ஒரு அவுட்லைன் தெரியும். மீறினா எங்கேயாவது பிரச்சனைன்னு அவங்க சொல்லுவாங்க, நீ போய் இவரை போய் பாருங்க அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அப்ப என்ன சொல்ல வர்ற அப்படின்னா, ஆண்டுடைய நாம மகிமைப்படுத்தப்படட்டும். மரித்தவர்கள் நிமித்தம்
என்ன செஞ்சாலும் மரித்தவர்களுக்கு தெரியாது. ஆனா எல்லாம் அதை இப்ப வந்து நம்ம அவங்க ஜோதியம்மா அவங்க இறந்த நாளை நிமித்தம் தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறோம். அப்ப இதுலயும் வந்து நமக்கு ஒரு ஆலோசனையை கடவுள் கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாரு. ஸ்தோத்திரம், சித்தமா இருக்கிறாரு இல்லையா? கவனிங்க, விளையாட்டா இது வந்து கர்த்தருடைய வார்த்தை. இத வந்து நீங்க இதை எப்படி எடுக்கிறீங்களோ அப்படிதான் இது உங்களுக்கு இருக்கும். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 67வது வசனத்தை வாசிங்க, சத்தமா வாசிங்க. 24வது அதிகாரம். அப்பொழுது ஈசாக்கு 24வது அதிகாரம் 67வது அதிகாரம் வாசிங்க. கரெக்ட் தான். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு என்ன செய்தாராம்? யார எங்க கூட்டிட்டு போனாங்க? ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாயுடைய கூடாரத்துக்கு. ஈசாக்கு தன் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரா? தகப்பன் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரா? என்ன சொல்றது? தாய் வீட்டுக்கு ஈசாக்கு கூட்டிட்டு போறாங்க. எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கவனமா பார்த்தோம்னா அதுல ஏதாவது 1-2 ஒரு யூஸ்ஃபுல்லான இது என்ன செஞ்சுக்கலாம் இருக்கும், பொறுக்கிக்கலாம். அப்ப எங்க பைபிள் சொல்லுது ஆதியாகமம் 24:67 அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு என்ன செஞ்சார்? யாரை? ரெபெக்காளை அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு மனைவி ஆக்கி கொண்டு அவளை நேசித்தான். யாரை நேசிச்சிருக்கிறா? எங்க கூட்டிட்டு போயிருக்கிறாரு? தாயுடைய சாராளுடைய கூடாரத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கிறார். யார் கூட்டிட்டு போயிருக்கிறா? ஈசாக். சரி, கூட்டிட்டு போனா அவர் வேதம் சொல்லுது மனைவியாக்கி அவளை நேசித்தான். அடுத்த வசனத்தை படிங்க, அடுத்த வரிய. ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம். இந்த வார்த்தை தான் இன்னைக்கு நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தையை மாத்திரம் ஒரு 10 நிமிஷம் நம்ம பார்த்துட்டு இந்த வார்த்தையை கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு நம்ம இந்த குடும்பத்தாருக்காக ஜெபம் பண்ணி என்ன செய்ய போறோம்? நம்ம வந்து முடிக்க போறோம். ஓகேவா? ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு என்ன செய்தார்? அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவி ஆக்கி கொண்டு ரெபெக்காளை ஈசாக்கு நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தார். இன்னும் முறை படிங்க. ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தார். ஆமென் சொல்லுங்க. என்ன அடைஞ்சாரா? யார மறந்து எதை அடைஞ்சாரா? தாயுடைய வேதனை, தாய் இறந்த காரியங்களை மறந்து, துக்கத்தை மறந்து என்ன செய்தாரா? ஆறுதல் அடைந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. நீங்க இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து சாதாரணமான விஷயமே கிடையாது. ஈசாக்கு தன் தாயினுடைய கூடாரத்துக்கு ரெபெக்காளை என்ன செய்தார்? அழைத்து கொண்டு போறார். அடுத்து தன் தாயினுடைய ஸ்தானத்துல ரெபெக்காளை வைக்கிறார். யாரு? ஈசாக்கு. இன்னைக்கு ஒரு இடத்துல ஒருத்தருடைய இடத்துல ஒருத்தர் வைக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. விசேஷமா அம்மாவோட இடத்துல மனைவி வைக்கிறதெல்லாம் அது சாதாரண விஷயமே அது கிடையாது. சாதாரண விஷயம் இல்லை. அப்ப சாராளுடைய இடத்துல, தன் தாயினுடைய இடத்துல ரெபெக்காளை ஈசாக்கு என்ன பண்றாரு? வைக்கிறார். ராமேன் சொல்லுங்க பாருங்க. ஆமா, அதாவது இன்னும் சொல்ல போனா ரெபெக்காளை தன் தாய போலவே யாருக்கு காணப்பட்டா? வெரி குட். ரெபெக்காள் தன் தாய போலவே ஈசாக்குக்கு அந்த இடத்துல அவங்கள ஃபுல்ஃபில் பண்றாங்க. ஆமென் சொல்லுங்க. இதனுடைய விளைவு என்னவா மாறுச்சுன்னா, இதனுடைய விளைவு என்னன்னா, தாய்க்காக கொண்டிருந்த, தாயவே நினைச்சு வேதனைப்பட்டு இருந்த ஈசாக்குடைய துக்கம் இருக்குல்ல, அது கம்ப்ளீட்டா மாறிடுது. ஆமென் சொல்லுங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கிற துக்கத்தை மாற்றுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. எதையும் மாத்திரலாம்.
ஆனா ஒரு உண்மையான ஒரு துக்கத்தை சாதாரணமா மாற்ற முடியாத, மறக்க முடியாத ஒரு துக்கத்தை நீங்கி அவங்கள ஆறுதல் படுத்தணும் அப்படின்னா அது சாதாரண விஷயமே கிடையாது. அதை சாதாரண மனிதர்கள் செஞ்சிடவே முடியவே முடியாது. எல்லா வசனத்திலையும் நமக்கு கடவுள் ஒரு நல்ல ஆலோசனையை வச்சிருக்கிறார். இன்னைக்கு கூட அம்மா இறந்துட்டாங்க. இன்னைக்கு ஜோதி அம்மா இருந்தாங்க, நம்மளோட வாழ்ந்தாங்க, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்தாங்க. போகும்போது நடக்கும்போது ஆண்டவரை பாடி துதிச்சுட்டு அப்படியே தேவனை மகிமைப்படுத்திட்டே அவங்க இருந்தாங்க. அவங்க மறிக்கிறதுக்கு காலையில கூட எனக்கு ஒரு காலையில சொப்பனம், அந்த சொப்பனம் கண்டுதான் எந்திரிக்கிறேன். டக்குன்னு இந்த செய்தி இங்க பாண்டிச்சேரியில இருந்து வருது. அவங்க அப்படியே பாடிக்கிட்டே அப்படி கை காலெல்லாம் ஆட்டிக்கிட்டு பாடிக்கிட்டே அவங்க அப்படியே என்ன செய்யறாங்கன்னா, அவங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு நான் போறேன் அப்படிங்கிற ஒரு சொப்பனம் எனக்கு. நான் கண்டு எந்திரிக்கிறேன், எந்திரிச்சு உட்கார்றேன். பாஸ்ட் அம்மாவுக்கு என்ன வருது செய்தி, ஸ்னேகா பண்ணாங்களா சித்ரா பண்ணாங்கன்னு தெரியல, இப்ப செய்தி வருது. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டுடைய நாமம் மையப்படுத்தப்படட்டும். கடவுள் எல்லாத்தையுமே ரிவீல் பண்றார். சில நேரத்துல மாம்சீகமான சில துக்கங்கள் நம்மளால தாங்க முடியாதுதான். ஆனாலும் அந்த பாத்திரத்தை உண்டாக்கினவருக்கு தான் அதுக்கு உரிமை. ஆமேன்னு சொல்லுங்கப்பா. ஒருத்தங்கிட்ட இரவலா ஒரு பொருளை வாங்கிட்டு ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டேன் நானே வச்சுக்கிறேன்னு சொல்றதுக்கு இடமே இல்ல. அவங்களுக்கு உரிமையாளர் வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். சில பிள்ளைங்கப்பா நம்ம நல்லா ஒட்டிட்டு இருக்கோம், அப்பா அம்மா வந்துட்டாங்கன்னா போய் தான் ஆகணும். அதேதான் கையை வீட்டு ஆமேன்னு சொல்றாங்க. அப்படிதான் அவனுடைய நாமம் மையப்படுத்தப்படட்டும். அம்மா தன்னுடைய ஓட்டத்தை ஓடி தன் ஓட்டத்தை முடிச்சு நிச்சயம் அன்னைக்கு ஒரு நிச்சயம் இருக்கு. என்னன்னா அவங்க ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவரை துதிச்சு பாடிக்கிட்டு அந்த தாய் அங்க சந்தோஷமா இருக்கும் போது நம்ம அந்த தாய் நிமித்தம் எங்க எப்படி இருக்க கூடாது, சூப்பர். அந்த தாய் அங்க ஆண்டவரை தரிசிச்சு தேவனை மகிமைப்படுத்திட்டு இருக்கும் போது இங்க நம்ம அந்த தாய் நிமித்தம் அந்த தாய்க்காக துக்கத்தை நம்ம அனுசரிக்கவே மாறா நம்ம என்ன செய்யறோம். இதுலயும் கூட ஒரு தேவனுடைய நாம மகிமைப்படுறதுக்கு இந்த நாளை ஒரு வாய்க்கால நம்ம எடுத்துக்கோம். சொல்லுங்க, எந்த விதத்திலையும் எதையுமே நம்ம அதை கர்த்தருக்கு மகிமையா நம்ம என்ன பண்ணணும், நம்ம மாத்தணும். அதுல கர்த்தர் மகிழ்ச்சி அடையணும், அதுலதான் கர்த்தர் மகிழ்விக்கிறார். இப்ப ஈசாக்குடைய துக்கத்தை மாற்றுகிறவளா யார் வந்தாங்க? ரொம்ப பெரிய விஷயம். நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு ஆள் வரணும். வந்தாங்க பாருங்க, அவளா குடும்பமே ஒண்ணுமில்லாம போச்சுங்க, எந்த சந்தோஷமும் போயிடுச்சுங்க, எல்லாம் ஒண்ணுமே நாசமா போச்சுங்க. அப்படியே சில நபர் உள்ள என்ன செய்வாங்க, அந்த அம்மா அப்பா புண்ணியவதி எங்கிருந்து வந்தாலும் தெரியலங்க, அந்த அம்மா வந்ததுக்கு அப்புறம் வீடு குடிசையா இருந்தது, இப்ப கோபுரமா இருக்கு, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அப்படியும் சில நபர்கள் என்ன பண்றாங்க, அப்படியே நபர் இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க. அது நான் தான் சொல்லி யாராலும் என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. அதான் நீங்க கவனிங்க, ஈசாக்குடைய துக்கம் மாறுறது. ஈசாக்கு சாதாரண ஆள் இல்ல. ஈசாக்கு சின்ன வயசுலயே தன்னை தேவனுக்கு பலியாய் உப்பு கொடுக்கிற அளவுக்கு வந்தவர். விசுவாசத்துக்கு தகப்பனால் விசுவாசத்துல வளர்த்தி ஆளாக்கப்பட்டவர் யாரு? ஈசாக்கு. ஆனா அவரு என்னதான் விசுவாசத்துல டாப்ல இருந்தாலும் சில மாம்சீக ரீதியா தன் தாயை குறித்த தன் தாய் மேல இருந்த பாசம் எந்த அளவுக்கு, தகப்பன் மேல கூட அந்த அளவுக்கு அவருடைய அன்பு இருந்ததாங்கிறத காட்டல. ஆனா ஈசாக்குடைய இருதயத்துல ஒரு பெரிய துக்கம் இருந்து பாத்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த அதிகாரம் பாத்தீங்கன்னா 25ல இஸ்மவேலும் ஈசாக்கும் போய் யார் அடக்கம் பண்றாங்கன்னா ஆபிரகாம் அடக்கம் பண்றாங்க. ஆனா ஆபிரகாமை நிமித்தம் ஈசாக்கு துக்கமா இருந்ததா வேதம் சொல்லல. ஆனா 24 கடைசி சொல்லுது, தன் தாய் சாராளி நிமித்தம் ஈசாக்கு துக்கமா. என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு மாம்சீக ரீதியான ஒரு உறவு இல்ல. இயேசும் கூட அந்த மரியாளுடைய அழுகிறத பார்த்துட்டு என்ன செஞ்சாரு, அவர் கண்ணீர் விடணுமா? இல்ல, கொஞ்ச நேரத்துல அவருடைய துக்கம் என்ன செய்ய போகுது, மாறத்தை. ஏன்னா மாம்சத்துல இருந்ததுனால பாரு, கொஞ்ச நாள் இறுதியும் எப்படியே இருக்கு பாரு. நம்ம சொல்றோம்ல, கொஞ்ச நாள் கண்ணு கலங்குதான் பாரு. ஆனா ஏசப்பா மார்த்தால அழுதப்ப அழுகாத இயேசு மரியாள் அழுதப்பா. அந்த ரிலேஷன்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப் சிலலாம் செத்தா போதுங்க, அப்படி இருக்குதுங்க. சுத்தம் ஒரு சொட்டு கண்ணீரோட வராதுங்கன்னா அந்த அளவுக்கு உறவு இருக்குதுன்னு இருக்கும். எங்க செத்துருவாங்களோ, எங்க ஆயிடுவாங்களோ, அப்புறம் அந்த உறவு அந்த அளவுக்கு இருக்குது. பைபிள் சொல்லுது, ஈசாக்கு இதயத்துல ஒரு பெரிய துக்கம், ஒரு பெரிய வேதனை என்னவா இருந்ததுன்னா, தன் தாய் சாராள் மரித்தது நிமித்தம் அவருடைய இருதயத்துல ஒரு பெரிய வடு, ஒரு துக்கம், ஒரு ஆறுதலற்ற ஒரு நிலை யாருக்கு இருந்தது? ஈசாக்கு. அந்த இடத்தை யார் ஃபீல் பண்ணாங்க? ரெபெக்காள் பாருங்க ஈசாக்கினுடைய துக்கத்தை. பைபிள் சொல்லுது, ஈசாக்கு
தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். ஆமென். எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஈசாக்கு துக்கமாவே இல்ல. ஈசாக்கு துக்கமாவே இல்ல. அதுக்காக அந்த வார்த்தையை கவனிங்க. ஏன்னா வார்த்தை தான், இந்த வார்த்தை அப்படி கோழி கிளற மாதிரி கிளறினாதான் அந்த தொடர்ந்து வரக்கூடிய காரியங்கள் நமக்கு புரியும். அப்படியே கொண்டு போய் நம்மளைய தேவனோட கனெக்ட் பண்றதை பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. இப்ப ஈசாக்கு தாய் நிமித்தம் இருந்த துக்கம் யாருக்கு மாறிடுச்சு? ஆனாலும் தாயை சுத்தமா மறந்துட்டாரா? அப்படி இல்ல. தாயை பற்றின நினைப்பு இருந்தது, ஆனா துக்கம் இல்ல. ஆமென் சொல்லுங்க. எப்படி? தாயை பற்றின நினைப்பு இருந்துச்சு, துக்கம் இல்ல. இதுல நம்ம ஒரே ஒரு காரியத்தை ஸ்பிரிச்சுவலா சொல்றேன். நம்ம லைஃப்ல பலவிதமான துக்கத்திற்குரிய காரியங்கள் இருக்கலாம், அதை குறிச்ச நினைவுகள் இருக்கலாம். ஆனா ரெபேக்காள் மாதிரி தேவன் நம்முடைய வாழ்க்கையில இருப்பார். ஆனால் அந்த நினைவுகள் இருந்தாலும் துக்கம் நமக்குள்ள ஏற்படாதபடி கர்த்தர் நமக்கு பெரிய ஆறுதலை தருவதற்கு தேவன் வல்லவரா. ஈசாக் லைஃப்ல சாராளை குறித்த என்ன இருந்தது? ஈசாக்குக்கு தாயை குறித்த ரெபேக்காள் வந்ததுக்கு அப்புறம் ஈசாக்கு ரெபேக்காளால ஆறுதல் அடைஞ்சதுக்கு அப்புறம் சாராளை குறித்த நினைவு இருந்திருக்கும். ஆனா சாராளை குறித்த துக்கம் எங்க யாருக்கு இல்ல? பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டோம். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர்ல 4ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர்ல 4 அதிகாரம் அந்த வசனத்தை பாருங்க. பவுல் அழகா பொறுமையா படிங்க. எத்தனாவது வசனம் பாருங்க? 2 கொரிந்தியர் 4:8. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்படுவோமா? பட்டும். சொல்லுங்க, பட்டும். ஆமா, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும். அப்ப நெருக்கப்பட்டாங்களா? எத்தனை பக்கம் நெருக்கப்பட்டாங்க? 4 பக்கமும் இடி, பயங்கரமான இடி. 4 பக்கமும் பயங்கரமான நெருக்கம். இங்க பவுல் சொல்றாரு, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டது உண்மையா? தேவனுடைய மனுஷன் தானே பவுல், தேவனுடைய மனுஷன் தானே, தேவனால சந்திக்கப்பட்டவர் தானே, தேவனோட நடக்கிறவர் தானே. அவருக்கு என்ன இருந்தது? வாயை திறந்து பேசுங்க, என்ன இருந்தது? அந்த வார்த்தையை வாயை விட்டு பேசினாதான் விசுவாசம் உள்ள இருந்து வெளியே வரும். நீங்க பேசுற வார்த்தைய வாயை விட்டு தெளிவா பேசினாதான் நீங்க என்ன பேசுறீங்கிறது உங்களுக்கே விசுவாசத்துக்குள்ள விளங்கும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? அப்ப பவுல் லைஃப்ல என்ன, ஊழியத்துல என்ன வந்தது? பைபிள் சொல்றது, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் என்ன செய்யலையா? ஆச்சரியம் என்ன? ஆச்சரியம் என்ன? அதுதான் அதுல இருக்கிற ஆச்சரியம். ஆனா என்ன செஞ்சிருக்கணும்? என்ன செஞ்சிருக்கணும்? 4 பேர் 4 பக்கம் சேர்ந்து ஒரு குண்டான போட்டு அப்படி அமுத்துனா எப்படி இருக்கும்? சாதா இருக்குமா? கட்டாயம் ஒடுங்கிரும். நம்மளே 4 பேர் 4 பக்கம் செஞ்சுட்டுச்சா, ஏன் இப்படி போய் தொலைங்க முதல்ல அப்படின்னு சொல்லுவோம். இல்ல, இங்க வேதம் சொல்லுது, நாங்கள் எப்பக்கத்திலும் என்ன செய்கிறோம்? நெருக்கப்படுறோம். ஆனா ஒரு ரிசல்ட் என்ன? ஒரு ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்டியன் லைஃப் அதுதான். ஜீவனோட சொல்லுங்க. ஆமா, நீங்க எவ்வளவு வளர்ந்தவங்க உங்க சத்த வாயில அடி வரணும். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, எப்பக்கத்திலும் நாங்கள் நெருக்கப்பட்டது உண்மைதான். ஆனா ரிசல்ட் என்ன? கர்த்தருடைய சரியா ஆண்டவரை ஃபாலோ பண்ணி வர்றவங்களுடைய ரிசல்ட் அதுதான். யோபுக்கு எவ்வளவு பெரிய இழப்பு. மனைவி சொல்றா, இன்னுமா ஆண்டவரை நம்பிட்டு இருக்கிறேன்? இதெல்லாம் இப்படி எல்லாம் அம்பு வரும். இப்படி அம்பு வந்து வம்பு வரும். ஆமென் சொல்லுங்க. அம்பு வந்து வம்பு வரும். ஆமா, உண்மைதான். இத சாதாரணமா நீங்க எடுக்காதீங்க. யோபுக்கு வந்துச்சா இல்லையா? அம்பு யார் மூலம் வந்தது? வீட்டுல திடீர்னு யாரு அன்பா இருப்பாங்க, திடீர்னு அம்பா மாறுவாங்க. காலையில நேசிச்சு அன்னைக்கு அன்பா இருந்தா இப்ப அம்பா. ஆமா, யாரையும் பிசாசுக்கு அவைலபிளா இருந்தா எடுத்து என்ன செய்ய முடியும்? ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா உன்னைய பிசாசு அம்பா மாற மாட்டான். அன்பா உன்னை நம்மளே அம்பா பயன்படுத்த முடியா? தேவன் அன்பா பயன்படுத்துவோம். நம்ம ஜெபிக்க வேண்டிய நேரத்துல ஜெபிக்கிறதுனா பிசாசுக்கு நம்ம அம்பா ஆயிருவோம். நம்ம அன்பாகிறதும் நம்ம அம்பாகிறதும் யாரு கருத்துல? சொல்லுங்க. என் கருத்துல என் குடும்பத்துக்கு நான் அன்பா மாறணுமா, இல்ல என் குடும்பத்துக்கு நான் அம்பா மாறணும்? யாருக்கு வேணாலும் எப்படி மாறலாம்? சொல்லுங்க. அன்பா மாறலாம். யாருக்கு வேணாம். யோபினுடைய மனைவியை விடவா நம்ம
யோசித்துப்பா, எவ்வளவு ட்ரெயின் அப் பண்ணிருப்பாரு அவர். யாரு? அவ்வளவு ட்ரைனிங் பண்ண ரிசல்ட்டே இப்படி இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்கப்பா. நான் சொல்றேன், பிள்ளைகளை கூட ஆயத்தப்படுத்திட்டாரு, ரெடி பண்ணிட்டாரு. யாரு ரெடி பண்ண முடியல? ஏன்னா அது கொஞ்சம் இறங்காது, அது இறங்கி கொஞ்சம் கூட இறங்காது. பிள்ளைகளை கூட அப்பா அம்மா கைட் பண்ணி கொண்டு வந்துருவாரு. அப்பா கொண்டு வந்துருவா, மனைவியை கொண்டு வரவே முடியாது, சில புருஷனை கொண்டு வரவே முடியாது. ஒண்ணு இந்த ஆணி இறங்க அப்படி வளையும், ஆனா இறங்காது. அப்படி சிலர் இருதயம், கட்டின இருதயம் இருக்கு. யோசித்து பாருங்க. பாருங்க, ஈசாக்கினுடைய துக்கத்தை மாற்றுவது என்பது சாதாரண விஷயமே. கவனிங்க, வசனத்தை கவனிங்க. வேற எங்கேயும் உங்க மைண்ட வந்து நீங்க இது பண்ணிடாதீங்க. இந்த வார்த்தையில போர் போடுற மாதிரி உங்க வாழ்க்கையில வாசம் நல்லா 500 அடி போட்டீங்கன்னா எந்த பஞ்ச காலத்திலயும் தண்ணி வரும். சும்மா இப்போதைக்கு கோழி நோடுற மாதிரி நோண்டிட்டீங்கன்னா கடைசியில அப்புறம் கோழியை போல தெரிவிட்டே இருக்க வேண்டியதுதான். குப்பையை தேடிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆமேன்னு சொல்லுங்க. பாருங்க, பவுல் சொல்றாரு, எப்பக்கத்திலும் நாங்கள் நெருக்கப்பட்டது உண்மை, ஆனால் ரிசல்ட் என்ன? அடுத்த வரி படிங்க. கலக்கம் அடைந்தும். கலக்கப்பட்டாங்களா? கலக்கம் அடையலையா? அதுக்குதான் வசனத்தை பாருங்க. இதெல்லாம் போட்ட ஒண்ணு கலைக்கிற கூடாது. கையை விட்டு ஆமே சொல்லுங்க. நெருக்கப்பட்டது உண்மையா? இவ்வளவு பெரிய பரிசுத்தவான் யாருங்க? அவருக்கு என்ன வந்தது? ஆனா என்ன செய்யல? ஒடுங்கி போ. நம்ம சின்ன பிரச்சனை வந்தாலும் ஒடுங்கி போயிடும். அப்படி என்ன ஆச்சுன்னா, என்ன சர்ச்சுக்கு வரல போங்க, அவர் கேட்டா சொல்லிருங்க. எப்படியே இன்னும் பவுல் மாதிரி வந்ததுன்னா அப்புறம் போக வேண்டியதுதான். இங்க அதுதான், அதாவது எவ்வளவு உயர போறோமோ அவ்வளவு எதிர்த்தாக்குதல்கள் இருக்கும். பிளைட் மேல போக போகதான் காற்றின் அழுத்தம் எப்படி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பிளைட்டை வடிவமைச்சிருப்பாங்க. அதுக்கு தகுந்த இன்ஜினியர்ஸ் என்ன செஞ்சிருப்பாங்க. அழகான உள்ள என்னென்ன செய்யணுமோ எல்லாம் ரெடி பண்ணி உள்ள அப்படியே ஹாயா உள்ள போலாம். சரியா வடிவமைக்கப்பட்டா எவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுலையும் ஹாயா பறந்து போலாம். அப்படி கர்த்தர் நம்மளை ஒரு ஆவிக்குரியவனை வடிவமைப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. ஆகாயத்துல பல 1000 அடிக்கு உயரத்துல மேல பறந்து போகும்போது எவ்வளவு பெரிய எதிர்த்தாக்குதல், எதிர் விசைகள் வரும்னு சொல்லி அந்த இன்ஜினியருக்கு தெரியுமா? தெரியாதா? அதுக்கு தகுந்த மாதிரி பூமியிலேயே எல்லாத்தையும் என்ன பண்றாரு? அந்த விமானத்தை வந்து வடிவமைக்கிறார். ஒரு சாதாரண மனிதனே உயர பறப்பதற்கு இப்படி வடிவமைக்க முடியுமானால் பரலோகராஜ் மண்ணிலிருந்து விண்ணுக்கு போறதுக்கு அவன் எடுக்கிற முயற்சியில எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும், நெருக்கங்கள் வந்தாலும் நம்ம ஒடுங்கி போகாம இருக்கிற அளவுக்கு ஆண்டவர் நம்மை வடிவமைக்கிறார். கைவிடாமேன்னு சொல்லுவாங்க. வசனம் எல்லாம் அப்படியே உள்ளுக்குள்ள போட்டீங்கன்னா உங்களை அப்படியே உருவாக்கும். ஒரு ரெபேக்காள் வந்து ஈசாக்கு இருந்த துக்கத்தை, தாய் நிமித்த இருந்த துக்கத்தை என்ன பண்ணிட்டாங்க? மாற்ற முடிந்ததா? கட்டாயம் அப்படிப்பட்ட நபர் நம்ம வீட்டுல அவசியம் இருக்கணும். எல்லாருமே துக்கத்தை மாற்றங்களா இருந்தா இன்னும் அது பெரிய சந்தோஷம் தான். ஆனா ஒரு ஆள் இருந்தாலும் சரி, ஒரு நபர் உண்மையா இருந்தாலும் எத்தனையோ வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருடைய துக்கத்தையும் என்ன செய்ய முடியும்? ஆனா வீட்டுக்கு ஒரு ரெபேக்காள் வேணும். வீட்டுக்கு ஒரு ரெபேக்காவலாவது வேணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, நல்ல ஆம்பளை பசங்க வச்சிருக்கிறவங்க, மாமியார் மாமனார் சொல்ல, ஆண்டவரே எங்க வீட்டுக்கு வருகிற மருமகளை நீங்க ரெபேக்காலா கொண்டு வந்து. ஆமேன்னு சொல்லுங்க. அதை கொண்டு வந்தாளா, இதை கொண்டு வந்தாளா, அதெல்லாம் மேட்ரு இல்ல. வரும்போது ரெபேக்காலா வந்துட்டாங்க. துக்கம் எப்படி துக்கம் வீட்டுல வரும்னே எல்லாம் இருந்து துக்கத்தை மாற்றி ரெபேக்கால் இல்லன்னா ஒண்ணுமே இல்ல. சில பாருங்க, சில வந்துட்டு போனாலே சந்தோஷமா இருக்கு. நம்ம சர்ச்சு ஓனர் இருக்க தங்கவே அவர் சொல்லுவாரு, வாடகை கொடுத்துட்டு நானும் திவாகரும் கிளம்புவோம், கொஞ்சம் இருங்க, ஏங்க இருந்து பேசிட்டு போங்க. என்னங்க? இல்ல நீங்க பேசின ஒரு ஆறுதல். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, ஒரு காந்தி கிராமத்துல இட்லி வாங்க போவேன். அந்த ஐயாவுக்கு ஒரு above 60 இருக்கும். அவர் சொல்லுவாரு, நான் கிச்சடி வாங்கிட்டு கிளம்பிய, கொஞ்சம் உட்காருங்க பாரு. ஏங்க என்ன கொஞ்சம் 2 பேசிட்டு. அதுவும் நீங்க பேசும்போது ஒரு ஆறுதலா, ஒரு 60 வயசுக்கு மேல, அவருக்கு ஒரு 60 வயசுக்கு மேல, மனுஷன் எல்லாம் இருக்கு, சொத்து இருக்கு, எல்லாம் இருக்குது. விரலுக்கு ஒரு தங்கத்தை ஒரு கொலாய மாட்டலாம், எல்லாம் இருக்குது. ஆனா என்ன இல்ல? ஆறுதல் இல்ல. ஆண்டு சொல்ல ஏசாயா 52, 51, 12 சொல்றாரு, நானே உனக்கு ஆறுதல் செய்வேன். இது நிருபங்கள்ல சொல்லும்போது சொல்றாரு, நம்ம ஆராதிக்கிற தேவன் சகல விதமான ஆறுதலின் தேவன். சொல்லுங்க ஆமேன்னு சொல்லுங்க. இப்படிப்பட்ட ஆறுதலாம் இன்னைக்கு கூட நம்மளை என்ன படுத்துறாரு? வீட்டார் என்ன செய்யறாரு? வார்த்தையை சொல்லி ஆறுதல் படுத்துறாரு. அது எப்படிப்பட்ட ஆறுதல்? மெய்யான ஆறுதல். நானே உனக்கு ஆறுதல் செய்கிற போனா நானே அந்த வார்த்தை வருது. 51:12 பாத்தீங்கன்னா, நானே உனக்கு, நானும் உனக்கு ஆறுதல் செய்கிற தேவன் அல்ல, நானே வழியும், நானே சத்தியமும், நானே உனக்கு. அப்ப அவர்கிட்ட தான் ஆறுதலுக்கு என்ன செய்யணும்?
ஆறுதலுக்கு அவர்கிட்ட தான் வரணும். ஆமென். எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறது கலக்கம் வந்துச்சு, உண்மைதான். கலக்கம் அடைஞ்சது உண்மைதான். கலக்கம் இல்லாம இல்ல. கிறிஸ்தவங்களா இருக்கனால கலக்கம் வராம இருக்குமா? நம்ம மனிதர்கள் தானே. ரட்சிக்கப்பட்ட உடனே இயேசுவா மாறிட்டோமா? இல்லவே இல்ல. இயேசுவா மாறிட்டா உடனே அங்க போயிருந்திருப்போம். அது லேசா மாறவே முடியாது. டே பை டே டே பை டே டே பை டே என்ன செய்யறோம்? ஆமா, உருவாயிரும். அப்படிதான் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் கலக்கம் அடைஞ்சது என்னமோ உண்மைதான். ஆனா என்ன இல்ல, நடந்த குத்துக்கள் மாதிரி இருக்கிறாளே, இன்னும் மாற்றத்தையே பார்க்க முடியலையே. இன்னும் வேற ஏதாவது அரிசியை போடலாமா, இன்னும் 2 குட்டியை பதம் பார்க்கலாமா அப்படின்னு என்ன செய்யறாங்க? பாக்குறாங்க. எதுலயாவது ஒரு விதத்துல நம்மளைய மனமடிவாக்குறதுக்கு பாக்குறாங்க. கலக்கம் அடைந்தாலும் என்ன கலக்கம் அடைந்தாலும் மனம் முறிவு அடைவதில்லை. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இதெல்லாம் சாதாரண ரிசல்ட்டே இல்ல. இப்படி மனம் முறிவு அடையாத ஒரு வாழ்க்கையா, கலக்கம் அடையாத ஒரு வாழ்க்கையா? ஆமென் சொல்லுங்க. ஆமா, இந்த வாழ்க்கையை தான் கர்த்தர் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் கர்த்தர் ஆண்டவரை தேடி வருகிற பிள்ளைகளை வடிவமைக்கிற தேவன். அப்ப சொல்ற அடுத்து 9ஆம் வசனத்தை படிங்க. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது. என்ன பட்டம்? துன்பப்பட்டது உண்மைதான். என்ன செய்யல? கைவிடப்படல. அப்புறம் என்ன சொல்ற? கீழே தள்ளப்பட்டது உண்மைதான். அடி படிக்கும்போது மெதுவா படிக்கணும். கீழே தள்ளப்பட்டது உண்மைதான், ஆனா வடிந்து போகிறதில்லை. ஆமென் சொல்லுங்க. இதுல எங்கேயாவது ஒரு ஃபெயிலியரா ரிசல்ட் சொல்லிருக்கிறாங்க? இல்ல, எங்கேயுமே இல்ல. எங்கேயுமே இல்ல. நெருக்கப்பட்டது உண்மை, ஆனா நெருக்கப்பட்டது உண்மை, ஆனா என்ன செய்யல? ஒடுங்கி போகிறதில்லை. அப்புறம் கலக்கம் அடைஞ்சது உண்மை, மனமுறிவு மாத்திரம் அடையல. அப்புறம் துன்பப்பட்டது என்னமோ உண்மைதான், கைவிடப்படவே கிடையாது. கீழே தள்ளப்பட்டது என்பது உண்மைதான், ஆனா ரிசல்ட் என்ன? மடிந்தே போகல. அப்ப பிசாசு நம்மளை தள்ளுறதே எதுக்குதான்? சொல்லுங்க, எதுக்குதான்? ஏதாவது புடிச்சு தள்ளி விட்டலாம்னு பாக்கலாம். திடீர்னு ஒருத்தர் சொல்றாரு, பிசாசு வருது, திடீர்னு தீயில தள்ளுது, தண்ணியில தள்ளுதுங்கிறாருல, மடிந்து போகும்படி இல்லையா? அப்ப நம்மளை பிசாசு கீழே தள்ளுறதே எதுக்குதான்? இவர் சொல்றாரு, எத்தனையோ விதத்துல சத்துரு எதிரிட்டு வந்தான், ஆனா கர்த்தர் எனக்கு ஆதரவாயிரு. இப்படிப்பட்ட ஒரு விதத்துலதான் தேவன் ஒரு மனுஷன் என்ன செய்யறாருன்னா, இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நமக்கு நெருக்கம் வருமா? இந்த பூமியில இருக்கிற வரை நெருக்கம் வருமா? துன்பம் வருமா? கலக்கம் வருமா? வரும், கட்டாயம் வரும். கீழே தள்ளப்பட போகிற அனுபவங்கள் வருமா? கட்டாயமா வரும். ஆனா வேதம் சொல்ல, துன்மார்க்கன் அதுல விழுந்து மடிந்து போயிடுறான், ஆனா நீதிமானோ எழுந்து நிமிர்ந்து. அதுதான் துன்மார்க்கன் என்ன செஞ்சிருவான்? அவனுக்கு அந்த வெளிச்சம் இல்ல. ஒரு சின்ன வார்த்தை கேட்காத, ஒரு சின்ன வார்த்தையே தாங்க முடியல, உடனே புது கயிறு வாங்கி தொங்கிடுறான். நான் போடும்போது கூட அந்திரிச்சுன்னா என்ன பண்றது? இதெல்லாம் பிசாசு தான். ஒரு அம்மா சொல்லுது, தாந்தினி மலையில அந்த அம்மா வந்து மாவாட்டுறாமா. அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டது அப்படிதான். அந்த அம்மா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும், பிசாசு சொல்றாங்க, நீ இப்போ இப்படி இதுக்கு மேல உசுரோட என்ன செய்ய போற? வீட்டுல தான் அவன் பிசாசு ஞாபகப்படுத்துறான். அங்க பாரு, மூளையில 3வது சட்டியில உள்ளுக்குள்ள புது கயிறு வாங்கி வச்சுல, எடுத்துட்டு போய் தொங்கு, சீக்கிரம் இந்த உலகத்தை விட்டு போறத பாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது இதே டைம்ல லாலாப்பேட்டையில இருக்கிற ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு கர்த்தர் இந்த காரியத்தை குறித்து வெளிப்படுத்துறார். அவர் ஒரு வாதியார். இந்த சூழ்நிலை பிசாசு இங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இதே டைம்ல இதே நேரத்துல அந்த அம்மாவுடைய ஜீவனை பாதுகாக்கிறதுக்கு அந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச ஊழியக்காரன் லாலாப்பேட்டையில ஒரு ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல்ல மேத்ஸ் வாதியாரு. அந்த மேத்ஸ் வாதியாரோட ஆண்டு பேசுறாரு, நீ போ, இந்த டைம்ல பிசாசு இந்த அம்மா ஜீவன் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றான், நீ போய் அந்த அம்மாவுக்கு கர்த்தருடைய என்னுடைய வார்த்தையை சொல்லி அந்த மரணத்துல இருந்து சத்துருடைய பிடியில இருந்து அவங்கள நீ பாதுகாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து அந்த வாதியாருக்கு சொல்ல, உடனே பர்மிஷன் போட்டுட்டு டக்குன்னு அவரும் அவருடைய அசிஸ்டன்ட் கூட்டிட்டு நேரம் அந்த அம்மா வீட்டுல போய் என்ன செஞ்சிருக்காரு? உட்கார்ந்து இருக்கிறார். அந்த அம்மா வீடு பூட்டி இருக்குது, அந்த அம்மா வீட்டுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்த அம்மா வந்து என்ன செய்யுதுன்னா, வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வேலையை விட்டுட்டு, ஏன்னா பிசாசினுடைய ஏவுதல், வேலையை விட்டுட்டு என்ன செய்யுதுன்னா, அப்படியே பிசாசு பேசிக்கிட்டே இருக்கான், நீ போ, நீ அதாவது பாருங்க, தடவி திரியிற மாதிரி இல்ல, நீ போ, மூளையில வெறும் அந்த சட்டி எல்லாம் மூளையில நம்ம அடுக்கி வச்சு, இன்னைக்கு அவங்க உயிரோட தான் இருக்கிறாங்க தாந்தினி மலையில. அவங்க அம்மா பேரு மாவுக்காரம்மா, சூப்பர் மாவு கடையில தான் வேலை செய்யறாங்க. லீதியா, பேரு லீதியா. ஃபுல் அட்ரஸ் நான் கொடுக்குறேன் பாருங்க. தாந்தினி மலையில பஸ் ஸ்டாப்ல சூப்பர் மாவு கடையில அந்த அம்மா பேரு லீதியா. ஆமா, அவங்க. அப்ப
இவங்க பிசாசு பேசுறான், இப்போ மூளையில 3வது சட்டியில உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, இருக்கு. எடுத்துட்டு என்ன பண்ண, எடுத்து தூங்கு, உசுர வீட்டுக்கு உசுர விடு அப்படின்னு சொல்லி. இப்ப பைபிள் சொல்லுது யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான், ஆனா நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் பரிபூர்ணப்படவும். இந்த அம்மா அங்க போறாங்க, இந்த ஊழியை இந்த வாதியாரு கர்த்தருடைய மனுஷன் போய் அந்த அம்மா வீட்டு வாசப்படியில என்ன செஞ்சிருக்கிறாரு, உட்கார்ந்து இருக்கிறார். அந்த அம்மா அப்படியே இதே நினைப்புல வந்துட்டு இருந்த அம்மா, வீட்டுக்கு போறோம், கதவை திறக்கிறோம், 3வது சட்டியை பாக்குறோம், உள்ள கையில எடுக்கிறோம், தூக்கு போடுறோம், சொங்குறோம், உயிரை விடுறோம். இதே மனநிலையில பிசாசு கொண்டு வந்துட்டு இருக்கான். அப்படி வந்துட்டு இருக்கும்போது கீழே பார்த்துட்டே வந்த அம்மா திடீர்னு வீட்டுக்கிட்ட வந்து வீட்டை பார்க்கவும், அந்த வீட்டுக்கு முன்னாடி யாரு உட்கார்ந்துருக்கா, அவர் பார்த்துட்டு உடனே அந்த அம்மா உடனே ரிட்டர்ன் ஆனாங்களாம், திரும்பினாங்களாம். ஐயோ வீட்டு முன்னாடி இவரு உட்கார்ந்துருக்காரு அப்படின்ட்டு திரும்பினாங்களாம். உடனே ஆண்டவர் சொன்னாராம், ஏமா திரும்பி போற, சாகத்தானே வந்த, கையில் எடுத்து சாகத்தானே வந்த, வா அப்படின்னு ஒண்ணு தூக்கி வாரி போட்டுருச்சோம் அந்த அம்மாவுக்கு. நான் சாக வந்தது இவருக்கு எப்படி தெரியும்? ஆமா, இன்னைக்கு அவர் இறந்துட்டாரு, ஆனா அவங்களால அவர் நிமித்தம் கர்த்தர் அந்த பயன்படுத்தின அந்த அம்மா இன்னைக்கு வந்து நன்மை பெற்றாமா, இன்னைக்கு அவங்க ஜீவனோட தான் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, துன்மார்க்கனுக்கு சாவு சடுதியில வரும், ஆனா நீதிமான் மடிந்து போவது. அதுதான் ஒரு துன்மார்க்கன் சடுதியில அவன் மடிந்து போவான், ஆனா துன்மார்க்கனுக்கு சங்கீதம் 34:19 சொல்லுது, நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமா இருக்கும், ஆனாலும் அவைகள் எல்லாவற்றின் நின்று தேவன் அவனை விடுவிப்பார். நீதிமானுக்கு ரிசல்ட் என்ன, அவன் கர்த்தரால் விடுவிக்கப்படுவார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவையும் காப்பார். இப்படி எல்லாம் வந்துச்சு. பைபிள் சொல்லுது, நெருக்கப்பட்டேன், ஒடுக்கப்பட்டேன், கலக்கப்பட்டேன், ஆனா ஒன்னும் சேதமடையும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரே வசனத்தை வாசித்து முடிக்கலாம். இது காரணம் என்னன்னா, இங்க பாருங்க, 6:7 படிங்க, 6:7 படிங்க. 2 கொரிந்தியர் 4:6, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு அறிவாகிய ஒளியை எங்க பிரகாசிக்க வைக்கிறாரா, இருதயங்களில பிரகாசிக்க வைக்கிறார். அடுத்த வசனத்தை படிங்க. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால எங்க திறமையில உண்டாயிராமல் வெரி குட் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷம், எந்த பொக்கிஷம், மகிமையின் அறிவாகிய ஒளி. எந்த பொக்கிஷம் சொல்லுங்க, எந்த பொக்கிஷம், மகிமையின் அறிவாகிய ஒளி என்பது எதுக்கு, மகிமையின் அறிவாகிய ஒளி என்பது என்ன, பொக்கிஷம். இந்த வார்த்தையை கவனமா பாருங்க. மகிமையின் அறிவாகிய ஒளி என்பது என்ன, பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை எங்க பெற்றிருக்கிறோம், மண்பாண்டமாகிய எங்களுடைய இருதயத்துக்குள்ள. நம்ம யாரு, நமக்குள்ள என்ன இருக்கு, இருதயத்துக்குள்ள கர்த்தர் எதை வைக்கிறாரு, பொக்கிஷமாகிய தேவனுடைய அறிவாகிய வார்த்தையை வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நம்ம யாரு சொல்லுங்க, நம்ம யாருங்க, நமக்குள்ள என்ன வச்சிருக்கிறார், அந்த இருதயத்துக்குள்ள கர்த்தர் என்ன வைக்கிறாரு, பொக்கிஷம் என்பது என்ன, அறிவாகிய தேவனுடைய ஒளியாகிய வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. அறிவாகிய ஒளியாகிய தேவனுடைய இந்த வார்த்தையை, இந்த அழிந்து போகிற மண்பாண்டமாகிய நம்முடைய இருதயத்துக்குள்ள கர்த்தர் அந்த அறிவின் ஒளியாகிய வார்த்தையை நமக்குள்ள என்ன பண்றாரு அவர். சோ ஒரு மனிதனை எந்த நெருக்கமும் அவனை மேற்கொள்ளாதபடி அவனை பாதுகாப்பது மண்பாண்டமாகிய இருதயத்துக்குள்ள இருக்கிற மகிமையின் அறிவாகிய பொக்கிஷமான தேவனுடைய வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. ரொம்ப முக்கியமானது. ஒரு மனிதனை எல்லா நெருக்கத்திலிருந்தும் பாதுகாக்கக்கூடிய ஒரே வல்லமை எதுக்கு உண்டு, சொல்லுங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்டு. ஆமென் சொல்லுங்க. சொல்றேன், ஆத்துமா மண்ணோடு என்ன செய்திருக்கு, விண்ணோடு ஒட்டி இருக்க வேண்டிய என் வாழ்க்கை இப்ப எதோட ஒட்டி இருக்குது, ஆண்டவரே விண்ணோடு ஒட்டி இருக்க வேண்டிய என் வாழ்க்கை மண்ணோடு ஒட்டி இருக்கிறது. ஆனாலும் உடைய வசனத்தின்படி உயிர்ப்பையும். வசனம் ஒரு மனிதனை என்ன செய்யும், வசனம் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற துக்கத்தை என்ன பண்ணும், மாற்றும். சொல்றாரு, உங்க வசனம் மாத்திரம் எனக்கு கிடைக்கலன்னா எனக்கு வந்த நெருக்கத்துல என்னைக்கோ நான் செத்து போயிருந்தேன். அப்படிதானே சொல்றாரு.
இப்படி வசனம் என் மன மகிழ்ச்சியா துக்கத்துல. மறைந்து போய் பொக்கிஷம் என்பது என்ன? தேவனுடைய வார்த்தை. பொக்கிஷங்கிறது என்ன? நம்ம நினைக்கிற 10 சவரன் நகையாட்டிருக்கு. ஆண்டுக்குள்ள வந்தோன்னு பொக்கிஷத்தை கொடுக்கறான்னு இருக்கிறாரு. 2 சவரன் நகைய பண்ணி ஓடுவாராட்டிருக்குன்னு நினைக்கிறோம். இல்ல இல்ல இல்ல. பொக்கிஷம் என்பது, சொல்லுங்க, பொக்கிஷம் என்பது என்ன? எல்லாரும் சொல்லுங்க, பொக்கிஷம் என்பது என்ன? வார்த்தை. அந்த வார்த்தை நமக்கு முக்கியமா? இந்த வார்த்தை எங்க வைக்கிறாரு? இருதயத்துக்குள்ள கர்த்தருடைய வார்த்தையை வச்சவங்க எல்லாம் எல்லா நெருக்கத்தில் இருந்தும் பாதுகாக்கப்படுவாங்க. எல்லா கலக்கத்தில் இருந்தும், எல்லா துன்பத்தில் இருந்தும் பாதுகாக்கப்படுவது நிச்சயம். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறாங்க? நான் கேட்கிறேன், ரெபெக்காள் ஈசாக்கினுடைய துக்கத்தை மாற்றினதற்கு ஒரு முக்கியமான காரியம், பல காரணம் இருக்கு. ஒரு காரியம், அவள் தேவனை கனம் பண்ணுகிறவள், தேவனுக்கு பயப்படுகிறவள். யாருக்கு ஒரு குடும்பத்துல இருக்கிற துக்கத்தை மாற்ற முடியும் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுறவங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ஸ்திரீ தான், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் தான் எப்படிப்பட்ட துக்கத்திலையும் உள்ளானவர்களை அந்த துக்கத்தில் இருந்து அவங்களை வெளியே கொண்டு வரும். கைவிட்டு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, எம்மாவு சீசர்கள் அப்படியே துக்கத்தோட போயிட்டு இருக்கிறாங்க. ஐயோ, அவர் நம்பி இருந்தோமே இப்படி போயிடுச்சேங்கிறாங்க. அன்று சொல்ற, ஏன் உங்க முகம் துக்க முகமா இருக்க வேண்டிய அவசியம் என்ன? காரணத்தை கேட்டுட்டு விலக்கி வசனத்தை பேசினா சொல்றாங்க, ஐயோ எங்க இருதயம் கொழுந்து விட்டு எரிந்து. ஆமேன்னு சொல்லுங்க. எவ்வளவு பெரிய துக்கத்தையும் மாற்றக்கூடிய வல்லமை எதுக்கு இருக்குது? அந்த வார்த்தை என்பது என்ன? வெரி குட். என்னது? அந்த பொக்கிஷத்தை எங்க வைக்கணும்? இருதயத்துல வைக்கணும். எங்களை கனவுகளை சொல்லுங்க, இருப்பு தாழ்பால்களை முறிச்சு 2 என்ன செய்யறாராம்? என்கிற கனவுகளை உடைக்கிறாரு. இருப்பு தாழ்பால்களை உடைத்து முறித்து, ஜாய் ஆலுகாஸ் கடைய உடைத்து, அது அந்த இரும்பு தாழ்பால்களை முறிச்சு உள்ள இருக்கிற 50 சவர நகையை கொடுத்துன்னா, ஐயோ இதுதான் நாட்டு இருக்கு. அது இல்ல, அப்படிலாம் செய்ய மாட்டேன். நம்ம அப்படி நினைச்சுக்கவே கூட. பொக்கிஷத்தை தருவாங்க. ஓ பரவாயில்ல, வெறும் சவரனா கொடுப்பாராட்டு இருக்கு, வாங்கி தள்ளி போட்டுவாராட்டு இருக்கு, ஒரு ஜுவல்லரியே நம்ம ஆரம்பிச்சிட மாட்டிருக்கு அப்படின்னு நினைக்க கூடாது. அதெல்லாம் பொக்கிஷம். அநேகம் 1000 பொன் வெள்ளியை விட மகிமையானது. அநேகம் 1000 பொன் வெள்ளியை விளம்பின வேதம். அதுதான் நமக்கு உண்மையான ஒரு பொக்கிஷம். இந்த பொக்கிஷம் தான். வெறும் நகையும் நட்டும் இருக்கிறதுனால துக்கம் ஒரு நாளும் மாற. புதுசா ஃபேஷனை புதுசா வந்த பட்டுப்புடைய வாங்குறதுனால துக்கம். கல்யாணத்துக்கு கூட துக்கத்தோட தான் வாங்குவான். அந்த காரணம் வாங்கி 1000 போட்டு வாங்கி கட்டிட்டு போறேன். இன்னைக்கு இந்த இஎம்ஐ கட்டி முடிக்க போறோம், சேலை கூட இஎம்ஐல வந்துருச்சு. யோசித்து பாருங்க, மனிதனுக்கு தேவையானது. ஆனா மெய்யான ஒரு ஆறுதலை யார் தான் தர முடியும்? ஈசாக்கு ரெபெக்காள் மெய்யான ஆறுதலை தர காரணம் என்ன? யாருக்கு பயப்படுகிறவள்? அதுதான் ரொம்ப முக்கியம். அவள் அப்படிப்பட்டவளா இருந்ததுனாலதான் தன் தாய் நிமித்தம் ஈசாக்கு இருந்த துக்கத்தை அவளால ரொம்ப கஷ்டப்படல. அவள் கர்த்தருக்கு பயப்படுறவங்க வந்தாலே நம்ம துக்கம் எல்லாம் என்ன செஞ்சோம்? ஈசாக்குக்கு அதுக்காக சாரால நினைக்காம இல்ல, நினைச்சாரு. ஆனா துக்கம் ஏற்படல. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு விளங்கும்? ஜோதி அம்மா நினைப்பு தப்பு இல்ல, ஆனா ஜோதி அம்மாவை குறிச்ச துக்கம் ஒரு ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அதுதான் நமக்கு இன்னைக்கு கடவுள் சொல்ற நல்ல ஒரு ஆலோசனை. பிரச்சனை யாரும் நினைக்கலாம், இவ்வளவு பிரச்சனை இருக்குதுங்க, உண்மைதான். ஆனா அந்த பிரச்சனை உனக்கு துக்கமா வரக்கூடாது. அதுதான் இன்னைக்கு கடவுள் நமக்கு சொல்றது. நானுமே இன்னைக்கு இந்த ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்கும்படி நான் ஒரு சமூகத்துல நான் காத்திருந்தப்ப இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் பேசினார். ரெபெக்காளுடைய இடத்துல அவள் கர்த்தருக்கு பயப்படுகிறவள். அதனாலதான் ஈசாக்கின் துக்கத்தை, சுவாசத்துல தலைத்து உச்சிக்கு போன ஈசாக்குக்கே ஒரு துக்கம் என்ன செஞ்சிச்சு? மாம்சீக ரீதியான துக்கம் இருந்தது. அதை மாற்றணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு யார் வரணும்? ரெபெக்காள் தான் வரணும். அவள் துக்கம் மாறிச்சா? அண்ணாளுடைய துக்கம் மாறிச்சா? அதுக்கப்புறம் துக்கமுகமா இல்லை. ஆமா, எந்த பாஸ்டர் சொன்னாரு? சொன்னாருங்க? சொல்லுங்க, அப்படி சொன்னாங்க பாருங்க. சொல்லுங்க, படிச்சீங்களா இல்லையா? எந்த பாஸ்டர் சொன்னாரு? அப்படி உருவகப்படுத்துறாங்க. அப்படிதான், அதுதான் ஒரு மெச்சூரிட்டி. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, அண்ணாளுக்கு பாஸ்டர் யாரு? ஏலி. அன்னைக்கு ஸ்பெஷல் பாஸ்டர் வந்தாரா? நம்ம ஸ்பெஷல் பாஸ்டர் வந்து சொன்னாதான், இவரு சொன்னாதான் கரெக்ட்.
இங்க முன்னாடியே வருஷ கணக்கில் ஊழியக்காரன் இருப்பான். அவன் சொல்றதெல்லாம் ஒன்னும் விளங்காது. வந்துட்டு போனவங்க ஒண்ணு சொல்லிட்டா போதும், ஐயோ அவர் சொல்லிட்டாருன்னு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அண்ணாளுக்கு துக்கம் வெளியில இருந்து வந்த ஸ்பெஷல் பாஸ்டர் இல்ல, உன் என்ன ஜெபிக்கிறன்னு உன் கண்ணு முன்னாடி உன் அசைவெல்லாம் கவனிக்கிறான் பாருங்க. அவன் வாயில இருந்து வர்ற வார்த்தை தான் அண்ணாளுடைய துக்கத்தை மாற்றி. ஆமேன்னு சொல்லுங்க பாக்கலாம். அதனால வெளியில இருந்து வர்ற ஊழியக்காரங்க வார்த்தையை விட உங்க வார்த்தையை மாத்திரம் இல்ல, உங்க வாழ்க்கைய கவனிக்கிற உங்க ஊழியக்காரன் உங்க முன்னாடியே இருக்கிறாருங்க. என்ன பண்ணிடாதீங்க, இனியாவது மறக்காதீங்க. ஆமேன்னு சொல்லுங்க பாக்கலாம். இது விளையாட்டு இல்ல, இதுல கடவுள் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். அண்ணாளுக்கு பாஸ்டர் வெளியில இருந்து வந்தாரா, ஆனா அண்ணாளுடைய ஒவ்வொரு அசைவையும் யார் கவனிச்சா? அப்புறம் என்ன 15 வருஷமா கவனிச்சவர் யாரு? அப்புறம் அப்ப அண்ணாள் சொல்லி முடிக்கிறேன். அண்ணாள் இங்கிருந்து பூமியில இருந்து பரலோகத்தின் தேவனை நோக்கி என்ன பண்றாங்க? இப்ப வேண்டுதல் செய்கிறது யார்கிட்ட? பேசுங்க, யார்கிட்ட? பூமியில இருந்து பரலோகத்தின் தேவன் என்ன பண்றாங்க? ஆன்சர் எப்படி வருது? ஆன்சர் அங்கிருந்து தேவன் பாஸ்டர்ட்ட பேசி ஆவிய தட்டி விட்டு அந்த அண்ணாளுக்கு வேண்டிய வார்த்தை பரத்தில் இருந்து ஊழியக்காரன் மூலியமா அண்ணாளுக்கு இது சொல்லுது. அதற்கு பிற்பாடு இதெல்லாம் எடுத்துக்கட்டி பேசுறது இல்ல, இது எடுத்துக்காட்டி பேசுறது. ஆமென் சொல்லுங்க. எப்படி எடுத்துக்கட்டி பேசல, பேருக்கு விளங்குச்சு. இதுக்கு மேலேயும் விளங்கலாம், நீங்க பாத்தீங்கன்னா போடுங்க. ஆமென் சொல்லுங்க பாக்க. ஈசாக்கின் துக்கம் மாறிச்சா? யாரால மாறிச்சு? எப்படி மாற்றப்பட்டது? தேவனுக்கு பயப்படுற, தேவனோடு எதா இருந்தாலும் தேவனிடத்துல விசாரிக்கிறவள். அப்ப தேவனை சார்ந்து தேவனிடத்துல விசாரிக்கிறவள் தான் எந்த மனுஷனுடைய துக்கத்தையும் மாற்ற வல்லமை உள்ளவர். நம்ம துக்கத்தை மாற்றுவது தேவனுடைய வார்த்தை. வார்த்தை என்பது பொக்கிஷம். பொக்கிஷமான வார்த்தை எங்க வைக்கிறார்? வார்த்தை கிடைத்த உடனே உட்கொண்டேன், அதை நிறுவனத்துக்கு மகிழ்ச்சியாக. எரேமியா 14 சொல்றாருல்ல, வார்த்தை கிடைத்த உடனே அதை இருதயத்துக்கு மகிழ்ச்சியாக. இன்னைக்கு ஜோதி அம்மாவின் பற்றின நீங்க உணர்ந்த நாள், நீங்க அவங்க ஆண்டவர் சமூகத்துல கர்த்தரை என்ன பண்றாங்க? அவங்க நிமித்தம் நம்ம துக்கமா இருக்கக்கூடாது. அவங்க தன் ஓட்டத்தை ஓடி முடிச்சுட்டு ஆண்டவர் சமூகத்துக்கு போயிட்டாங்க. மீதி இருக்கிற நம்ம தொடர்ந்து தேவ சித்தத்தை செய்யறதுக்கு தான் அந்த பூமியில கர்த்தர் நமக்கு இன்னும் ஜீவனை கூட்டி கொடுத்து இருக்கிறாரு. இந்த பூமியில இருக்கிற வரை தேவ சித்தத்தை செய்யறதுக்கு என்ன செய்யலாம்? ஒப்பு கொடுக்கலாம். மற்றவருடைய துக்கத்தை மாற்றுகிற ஒரு ரெபேக்காளா, தேவனுடைய இருதயத்துல பொக்கிஷமான தேவனுடைய வார்த்தையை உடையவர்களாய் நம்ம வாழும்போது நம்ம கர்த்தர் கொண்டு போகிற எல்லா இடத்துல இருக்கிற துக்கத்தை நம்மளால என்ன செய்ய முடியும்? நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆகும். ஆண்டது அப்படியே செய்து முடியும். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை முடிச்சிருக்கலாமா? சோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் நன்றி சொல்றோம்.